ஏன்னா திவாகர் எப்ப பார்த்தாலும் சாப்பாடு 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 தானா, நீங்களாம் திருந்தவே மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது பாக்குறதுக்கு. சோ திவாகரை வந்து வெளுத்து எடுத்துட்டாரு சபரி அவர்கள் அப்படிங்கறதுதான். பார்வதியும் திருந்த மாட்டாங்க, திவாகரும் திருந்த மாட்டாரு அப்படிங்கிற மாதிரிதான் இருக்குங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ப்ரோமோ ஒன்ல தெரிக்க விட்டுருக்காரு சபரி அப்படின்னு தான் சொல்லணும். சோ அதை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சோ இன்னைக்கு ப்ரோமோ 1 சாப்பாட்டு பிரச்சனை தான்டா எப்பவும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா சாப்பாட்டை பேஸ் பண்ணி தான் எல்லா பிரச்சனையும் வருதுங்க. ஸோ அதனால என்னதான்டா பண்றது உங்களை வச்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் திவாகர் வந்து நல்ல கேமர், கண்டென்ட் கிவர், அதெல்லாம் ஓகேங்க. நான் சாப்பாட்டு பிரச்சனையில மனுஷன் எல்லாருக்கும் ஆள் பார்த்து வைக்கிறாரா சபரி அப்படின்னு கத்துனாரு. சபரி வந்து என்ன சொல்ற, சாப்பிடலாமா வேணாமா, சாப்பிடலாமா வேணாமா, சாப்பிடலாமா வேணாமான்னு கத்துனாரு பாருங்க. எஃப்ஜே அவரு சபரி அடக்குனாலும் அப்போ வந்து திணறி நின்னாரு திவாகர். அவன் என்ன பதில் சொல்றதே தெரியல. ஏன்னா இதுவரை சபரி வந்து அவர்கிட்ட சண்டை போட்டதே கிடையாது. ஆனா திவாகர் வந்து அப்புறம் பின்னாடி போய் கத்துறாரு. எல்லாரும் ஆள் பார்த்து வைக்கிறாங்க சாப்பாடு, இந்த மாதிரிலாம் பண்ணா எப்படி அப்படின்னு. சாப்பாட்டு பிரச்சனைக்கு எப்ப பார்த்தாலும் இது இருக்கா அது இருக்கா. அவரு தான் வெளியில இருக்கும்போது வந்தாரு. எப்ப 11 மணிக்கு ஜூஸ் கொடுப்பாங்க, 12 மணிக்கு டீ கொடுப்பாங்க, 1 மணிக்கு லஞ்சு, 3 மணிக்கு பஜ்ஜி, அப்படி வரிசையா கொடுப்பாங்க. ஷூட்டிங் 2 மணி நேரம் தான் இருக்கும் அப்படி யாரும் சொல்லி அனுப்பிச்சாங்க இல்லையா. அதே நினைப்புல தான் இன்னமும் இருக்காரு போல இருக்கு. எல்லாருக்கும் ஒரு விஷயம் கொடுக்குறாங்கன்னா ஏன் இது சூடுபடுத்த முடியாதா? பழைய கஞ்சியை கொடுக்குறாங்க நேத்திக்கு அந்த இதுல. ஏன்னா அவங்க அடுப்பை பத்த வைக்க முடியாது. யாரு? பிபி ஹவுஸ், சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் வந்து எழுந்து வெளியில வரல. அதுக்குள்ள இவங்க கனி என்ன பண்ணாங்கன்னா, நம்ம அடுப்பு தானே பத்த வைக்க கூடாது, இருக்கிறத சாப்பிடலாம்ல, வாங்க எல்லாரும் பழைய சாப்பிடுவோம், பழைய சாதம் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு பழைய சாதத்தை எல்லாரும் கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க உள்ள வந்து ஜக்கூசில இதுங்க எல்லாம் ஆட்டம் போட்டுட்டு இருக்குங்க. வியனா, சுபிக்ஷா எல்லாம் இறங்கி ஆடிட்டு இருக்கு. குளிக்கிற இடத்துல போய் இன்னொரு கை தட்டிட்டு இருக்கான். இதுக்காடா ஜக்கூசி வச்சிருக்கீங்க? அநியாயம் பண்றானுங்கப்பா இங்க. என்னத்த நான் சொல்றது போங்க. சபரி வந்து கோவமே படல இது வரைக்கும். அதாவது பெருசாலாம் டென்ஷன் இல்ல. அதாவது கம்ருதீன் கிட்ட சண்டை போட்டதை தவிர. ஆனா இப்ப அவரும் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கறத பார்க்கும்போது, ஐயா என்னையா நடக்குது இங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் சபரி வந்து இனிமேல் கொஞ்சம் கண்டென்ட் கொடுப்பாரு. ஏன்னா அவரு அந்த வாட்டர் டாஸ்க்ல இருந்தாரு இல்லையா, அதனால பெருசா அது சமயம் கிடைக்கும் போது வருவாரு, பஞ்சாயத்து பண்ணார் போயிடுவாரு. பட் இப்ப அவர் கண்டென்ட் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காரு. அவரும் சரி, கனியும் சரி. கனி வந்து இது வரைக்கும் கண்டென்ட் கொடுக்கல. அவன் கனி என்னத்தையா கீழ்ச்சாங்க இது வரைக்கும், சும்மா வளரின்னு உட்காந்துருக்குற நீ அப்படின்னு சொல்லி கேட்டவங்க எல்லாருக்குமே அவங்க சரியான ஒரு பதில கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு ஏங்க அடுப்பு தானே பத்த வைக்க கூடாது, இருக்கிற சாப்பிடலாம் வாங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் பழைய சாதத்தை அடிச்சு கையை விட்டு கலைக்க கொடுக்குறாங்க பாருங்க சபரியும் இவரும் கனியும். அவ்வளவுதான். அதாவது நீங்க ஒரு டாஸ்க் அப்படின்னா ரூலை மீறது அப்படிங்கிறது எல்லாரும் ஒட்டுமொத்த முடிவுங்க. பிக் பாஸ் டீம் எல்லாருமே சேர்ந்து முடிவு, பிக் பாஸ் ஹவுஸோட முடிவு. சூப்பர் டீலக்ஸ் எப்போனா வரட்டும் அப்படின்ட்டு. ஸோ சூப்பர் டீலக்ஸ் இது வரைக்கும் மணி 10:30 இது வரைக்கும் வெளியில வரல. இன்னும் வேக்கப் சாங் போடல. மார்னிங் டாஸ்க் நடக்கல. ஸோ இப்படிதான் ஓடிட்டு இருக்கு. ஆனா மார்னிங் டாஸ்க் காலைல ஏதோ போனாங்க வந்தாங்க தெரியல. பட் நான் பார்த்த வரைக்கும் மார்னிங் டாஸ்க் இல்லைங்க. ஸோ இதுல எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. இது நம்மள குழப்பத்தை உண்டாக்குறதுக்கும் நிறைய விஷயங்களை அனுசரிச்சு போறதுக்கும் இல்லாத ஒரு டீமா அவங்க இருக்காங்க. திவாகர் என்ன பண்றாரு, பழைய சாதம் எடுத்துட்டு போய் அந்த கண்ணாடி ஓரமா போய் இதை சாப்பிடுற மாதிரியா சாப்பிடுற மாதிரி விருப்பத்திட்டு இருக்காங்க. அதுல அரோராவது பிளைன் கிஸ் கொடுத்தாங்களாம். எனக்கு நான் கிஸ் வாங்கிட்டேன் மனுஷன். ஐயோ யாரியா நீ, நிஜமாவே இது கண்டென்ட் தேவையா இல்லையா, இது அவரோட ரசிகர்களுக்கு பிடிக்குமா பிடிக்காத கூட யோசிக்காம நான் கிஸ் வாங்கிட்டேன்னு போய் கத்திட்டு இருக்காரு. ஐயோ என்னையா நீ சபரி கத்துறா, இதெல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அநியாயத்துக்கு பண்றீங்களடா நீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் திவாகர் வந்து குழந்தை மாதிரி தான் பண்றாங்க. இந்த 18 வயசு 20 வயசு பசங்க பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. நான் கிஸ் வாங்கிட்டேன் என்னையா பண்ற நீ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் பார்வதி வந்து ரொம்ப அப்படியே வந்தாங்க, அப்படியே கொடுக்குற சாப்பிட்டு அவங்க பாட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு காலைல ஒன்றும் பெருசா பண்ணல. ஆனா பார்வதி நேற்று நைட்டு பண்ணது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா சாப்பாடு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தேவை. இன்னைக்கு ஃப்ரீடே தானே, எவ்வளவுனா போட்டு சாப்பிடலாம் அப்படின்னா அப்ப இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு சண்டை வந்தது. இப்ப கூட வந்து சாப்பாட்டுக்கு பிரச்சனையா ஒருத்தர் கூட கமெண்ட் போட்டிருந்தாரு, சாப்பாடு எல்லாம் ரூல்ஸ் போடுவீங்களாடா அப்படின்னு கமெண்ட் போட்டிருக்காரு. நான் என்ன சொல்றேன், சாப்பாட்டுக்கு ரூல்ஸ் போட மாட்டாங்க. ஆனா 18 பேர் இருக்காங்க, 18 பேருக்கு சாப்பாடு வேணும்னு யோசிச்சு எடுக்கணும் இல்லையா. அப்படி இல்லைன்னா அது பிக் பாஸ் டீம்ல தான் கேட்கணும். நீங்க இப்ப 18 பேருக்கு சாப்பாடு கொஞ்சமாவது வேணும், நிறைய இல்லைனாலும் கொஞ்சம் கொஞ்சமாவது வேணும். அததான் சபரி சொன்னாரே தவிர உடனே பார்வதிக்கு ஒரு ரூல்ஸ் மத்தவங்களுக்கு எல்லாம் ஒரு ரூல்ஸ். அப்ப நான் கேக்குறேன், இப்ப பார்வதி, திவாகர், இன்னொரு 4 பேர் மட்டும் சாப்பிடுறாங்க, மீதி இருக்கிறது ஒரு 4 கப்பு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்னும் 16 பேர் எப்படி சாப்பிடுவாங்க? 14 பேர் எப்படி சாப்பிடுவாங்க? சோ இந்த புரிதலே உங்களுக்கு எல்லாம் இல்லைன்னா நீங்களா எதுக்குடா பிக் பாஸ் வருவீங்க? கேட்டா ரூல்ஸ் போடக்கூடாது, அதை போடக்கூடாது, இதை போடக்கூடாதுங்க. இப்ப 20 ஸ்வீட் வந்ததுங்க,
பிரவீன்ராஜ் என்ன பண்ணாரு, இந்த மாதிரி முந்தாள் அழுதுட்டு உட்காந்துருந்தது யாரு, பார்வதி. அப்ப கூட அவங்க அழுத இடத்துல எங்க வெளியில போய் கார்டன் ஏரியால உட்காந்துருக்காங்க. அங்க போய் ஆளுக்கு ஒரு ஸ்வீட் தாங்க, அதனால ஆளுக்கு ஒண்ணு. பார்வதி அழுதுகிட்டே வாங்கிச்சு, அது வேற விஷயம். அழுது வாங்கி சாப்பிட்டு இருந்தது. அவரு இவரும் வாங்கிட்டாரு, திவாகர் வாங்கிட்டாரு. சோ அவங்க ஈக்குவலைஸ் பண்றாங்கல்ல, அதை வந்து பாராட்டணும்ல. அதை எனக்கா பாராட்டணி. பார்வதி அவங்க அழுதுட்டு இருக்காங்க, இருக்கவங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன ஆகும்? ரூல்ஸ் அப்படிங்கிறது இல்லைங்க. பட் நம்ம மனசாட்சிப்படி எல்லாருக்கும் ஒண்ணு ஒண்ணு கொடுக்கணும் அப்படிங்கிறது தானே. அதே மாதிரி தான் சாப்பாடு கொஞ்சமா போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இல்லைங்க நான் கப்புல வைக்கிறேன், நீங்க கொஞ்சம் அரை வேணுமா, கால் வேணுமா, முக்கால் வேணுமா சொல்லுங்க அப்படின்னு சபரி சொல்றாரு. அதெல்லாம் முடியாது, எனக்குலாம் ரூல்ஸ் எல்லாம் பிடிக்காது அப்படின்ட்டு சாப்பாடு எடுத்து போட்டு போயிட்டே இருக்காங்க. சோ இந்த மாதிரி ரூல்ஸை மீறது அப்படின்றது ஒண்ணு. சபை மரியாதையே கிடையாது பார்வதி கிட்ட. சபை மரியாதை இல்லாத ஒருத்தரை எதுக்கியா வைக்கணும் வீட்டுல? அதுதானே நம்மளோட கேள்வி. அதாவது விஜய் சேதுபதி அடி நடிச்சாரு. இந்த ஆக்ஷன் கட்டுல பார்வதி தான் எல்லாரும் அடி நடிச்சாங்க. நேத்து ஹேட்டர்ஸ் அதிகமா ஃபாலோவர்ஸ் அதிகமானு கேட்டது, ஹேட்டர்ஸ் அதிகம்ங்கிறது பார்வதிக்கு தான். கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் சொன்னாங்க நினைக்கிறேன். மீதி தான் கொஞ்சம் 4-5 பேர் தான் மாத்தி சொன்னாங்க. சோ இப்படி நீ அடி வாங்கி நீ திருந்த மாட்டா அப்படின்னா, நீ இல்ல எதுக்கு பிக் பாஸ் உள்ள இருக்கிறன்னு தான் எனக்கு தோணுச்சு. எதுக்குங்க வரீங்க நீங்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது இல்லையா? நீங்க ஒரு விஷயத்த பண்றீங்க, அது சரியா பண்றீங்களா அப்படின்றதான் இல்ல, சரியா தப்பாங்கிறது கூட இல்ல. ஆனா மனசாட்சிப்படி பண்ணுங்கன்னு தானே சொல்றோம். அது மனசாட்சிப்படி பண்ண மாட்டேங்கிறீங்களா? இவங்க சர்வைவர்ல இதே கதை தான் பண்ணாங்க, இங்கேயும் அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டாஸ்க் போது விஜய் சேதுபதி எபிசோட் முடியலைங்க, அடுத்த 10 நிமிஷம் இங்க பிரச்சனை பண்றாங்க. சோ அவங்க கோவத்தெல்லாம் காட்டுறாங்க இங்க. அதுதான் இவர் திவாகர் வந்து அது வேற சப்போர்ட் வேற. கண்மூடித்தனமா ஒருத்தருக்கு சப்போர்ட்டே பண்ணக்கூடாதுங்க. அப்படி சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களோட ஃபாலோவர்ஸும் என்னடா இந்த மனுஷன் எப்படி இருக்கான் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. அதனால திவாகரும் பார்வதி திருந்தவே மாட்டாங்க அப்படிங்கறத நான் எழுதி கொடுக்குறேன். இந்த தடவை திவாகருக்கு சேர்த்து ஆப்பு இருக்கு. விஜய் சேதுபதி அடி அடிக்க போறாரு. ஏன்னா பார்வதியோட சேர்ந்து அவருக்கும் அந்த அடி இருக்கும். அப்பதான் அவருக்கு யோசிப்பாரு, ஐயோ பார்வதியோட சேர்ந்துதான் நமக்கு போயிடுச்சா, சோனமுத்தா போச்சா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? இப்ப சபரி வந்து லாஸ்ட் வீக் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பெரிய கிளாப்ஸ் எல்லாம் இல்லைங்க. கிளாப்ஸ் வந்து 2 பேர் தான். ஒண்ணு திவாகர், இன்னொன்னு இவங்க கனியக்கா, காரக்குழம்பு கனியக்கா. ஆனா அது வந்து பார்வதிக்கு பிடிக்கல. அவளுக்கெல்லாம் கை தட்டுறாங்க அப்படின்னு அழ ஆரம்பிச்சு. அந்த என்ன பண்றது சொல்லுங்க? அவளுக்கெல்லாம் கை தட்டுறாங்க அப்படின்னா அவங்க அந்த அளவுக்கு பேர் எடுத்திருக்காங்க. அதாவது சமயக்கட்டுல அவங்க ஒன்னும் பெருசா பண்ணலங்க. வர்றவங்களும் சமைச்சு போட்டாங்க, அவ்வளவுதான். அந்த உப்பு போட்ட மேட்டர் மட்டும் தான் இதுல சிக்கன்ல. அதே விஜய் சேதுபதி கேட்கல. ஆனா கனி எழுந்த உடனே அவ்வளவு கைத்தட்டல் எதுக்காக அப்படின்னா, பெண்கள் சைடு கனினா ஆண்கள் சைடு திவாகர் இருக்கு, அது நான் மாற்றுக்கிறதே கிடையாது. பட் திவாகர் அதை காப்பாற்றி கொள்ளணும் அப்படின்னா பார்வதியோட சுத்திட்டு இருந்தாருன்னா அடி அடிக்க போறாங்க. அவங்க ஃபேன்ஸே அடிப்பாங்க, என்னையா இருந்தாலும் இப்படி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்வதிக்கும் சப்போர்ட் பண்ற ஒரு குரூப் இருக்கு. பார்வதி பண்ணது என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் இருக்கதான் செய்வாங்க. அது பிக் பாஸோட ரூல், வேற வழியே கிடையாது. 90 பேர் எதுக்குறானா 10 பேர் ஆதரிக்கதான் செய்வான், அது ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனால் பார்வதி செய்வது ஒரு பர்சன்டேஜ் கூட சரியில்லை அப்படிங்கறதா என்னோட பாயிண்ட். அதை தான் நான் சொல்லுவேன். ஸோ ப்ரோமோ 1 எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. ஸோ மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ ஆல் அண்ட் பை டு எவ்ரிவன். மீண்டும்